ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை துவங்குகிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, பெரியோர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் காண்பித்து தந்த வணக்க வழிபாடுகளில் பிரார்த்தனை செய்தல், தௌபா செய்தல் என்கிற ஒரு வணக்கம் உண்டு. நாம் நம்முடைய வாழ்வில் நிறைய பாவங்களை அறிந்தும் அறியாமலும் நாம் செய்கிறோம். ஆதமுடைய மக்களாக என்றைக்கு நாம் பிறந்தோமோ அன்றைக்கே நம்முடைய வாழ்வில் சிறிய பெரிய பாவங்களை நாம் அறிந்தும் அறியாமலும் செய்வது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அந்த பாவங்களை செய்யும் போது ஒரு இறை விசுவாசிகளாகிய நாம் எப்படிப்பட்ட அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டும்? நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் போது நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கக்கூடிய ஏராளமான நன்மைகளை குறித்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு போதித்திருக்கிறார்கள். முதலில் அல்லாஹு தஆலா நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். அவரும் அல்லாஹ்வினுடைய வாக்கை மீறி ஒரு பாவம் செய்தார். ஷைத்தானும் மறுமை நாளிலே, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த அந்த நாளில் ஷைத்தானும் ஒரு பாவம் செய்தான். ரெண்டு பாவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு.
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்து சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டாலும் அவருடைய பாவத்திற்கும் சைத்தான் செய்த பாவத்திற்கும் இருக்கிற வித்தியாசம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பாவம், அல்லாஹ் ஒரு காரியத்தை கூடாது என்று சொன்னான், அதை மறந்து இயலாமையின் காரணமாக அந்த பாவத்தை செய்தார்கள். ஆனால் சைத்தான் ஒரு பாவத்தை செய்தானே, ஆதமுக்கு அல்லாஹ் சுஜூது செய்யும் போது அவன் தெரிந்து கொண்டே அந்த பாவத்தை செய்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாவம் செய்தவுடனே அந்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்திலே வருந்தி பிரார்த்தனை செய்தார்கள். ஆனால் சைத்தான் செய்த பாவத்தை நியாயப்படுத்தி பேசினான். ஆரம்பத்திலே சொன்னான், நெருப்பால் படைக்கப்பட்ட நான் மண்ணால் படைக்கப்பட்டவருக்கு எப்படி சுஜூது செய்ய முடியும் என்று எதிர்த்து பேசினான். அந்த பாவத்தை செய்த பிறகு அல்லாஹு தஆலா அவனை சபித்த பிறகு, எனக்கு கியாம நாள் வரை அவகாசம் வேண்டும், இன்னும் கொஞ்சம் பேத்தை நான் கெடுப்பேன்னு சொன்னான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த பாவத்திற்காக வேண்டி வருந்தி அல்லாஹ்ட்ட துஆ செய்தார்கள். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து விட்டோம், நீ மன்னிக்காவிட்டால் மிகப்பெரிய நஷ்டவாளியாக நாங்கள் மாறிவிடுவோம். அப்ப செய்த பாவத்திற்காக வேண்டி வருந்தி பிரார்த்தனை செய்தார் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சைத்தான் செய்த பாவத்தை துணிச்சலாக பேசி, எதிர்த்து பேசி, நியாயம் கற்பித்து பேசினான். இதான் ரெண்டு பாவத்திற்கிடையே உள்ள வித்தியாசம். அப்ப மனிதர்களாகிய நம்முடைய பண்பு, ஒரு பாவம் செய்தால் அதை நியாயப்படுத்தக்கூடாது. ஒரு பாவம் செய்யும் போது அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யக்கூடாது. ஒரு பாவம் செய்தால் அந்த பாவத்திற்காக வேண்டி வருந்த வேண்டும். ஒரு பாவம் செய்தால் அந்த பாவத்தை இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். இதெல்லாம் மனித பண்புகள். ஏன் அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட பண்புகளை நமக்கு வலியுறுத்தி சொல்கிறான் என்றால், அல்லாஹ் நமக்குத்தான் சொர்க்கத்தை படைத்திருக்கிறான். சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா சைத்தானுக்கோ வானவர்களுக்கோ அல்லாஹ் படைக்கவில்லை. சொர்க்கத்தை அல்லாஹ் யாருக்கு படைத்திருக்கிறான்? மனிதர்களாகிய நமக்கு, ஜின்களை சார்ந்தவர்களுக்கு, பாவம் செய்து அந்த பாவத்திற்காக வேண்டி வருந்துகிற மக்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை படைத்திருக்கிறான். வானவர்கள் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், அவர்களுக்கு சொர்க்கம் தேவையில்லை. சைத்தான் நரகத்தினுடைய அடித்தளத்திற்கு செல்லக்கூடியவன், அவனுக்கும் சொர்க்கம் தேவையில்லை. சைத்தானை பொறுத்தவரையில் பாவத்தை அழகாக காண்பிப்பான், பாவத்தை செய்ய தூண்டுவான், பாவத்தை தொடர்ந்து செய்ய வைப்பான், செய்த பாவத்தை நியாயப்படுத்தி பேச வைப்பான். இதெல்லாம் சைத்தானுடைய பண்புகள். ஆக இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது, அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹு தஆலா நமக்கு இம்மையில் என்ன பலன் தருகிறான், மறுமையில் என்ன பலன் தருகிறான். சரி, பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யலாம். எதுவரை பிரார்த்தனை செய்யலாம்? அல்லாஹு தஆலா அதற்கு ஏதாவது ஒரு கடைசி நேரத்தை வைத்திருக்கிறானா என்றால், அதற்கு ஒரு கடைசி நேரமும் உண்டு. அது எந்த நேரம் என்பதையும் இன்றைய தினம் பார்க்க போகிறோம். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 14வது அத்தியாயம் 10வது வசனம், அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யதுஊக்கும் லியஃபிர லக்கும் மின் துனூபிக்கும் வ யுஅখিরுக்கும் இலா அஜலின் முஸம்மா. உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கவும், உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவவே அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். அல்லாஹ் எதற்காக வேண்டி நம்மை அழைக்கிறானா? பாவ மன்னிப்பு தேடுகிற மக்களை மன்னிப்பதற்கும், அந்த பாவ மன்னிப்பு தேடுவதற்கு குறிப்பிட்ட ஒரு கால அவகாசத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவதற்கும் அல்லாஹ் உங்களை அழைக்கிறான் என்று தூதர்கள் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்தார்கள். 40வது அத்தியாயத்தின் 60வது வசனத்தில் அல்லாஹ் மற்றொரு செய்தியை சொல்கிறான். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும் இன்னல் லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரின். என்னை அழையுங்கள், உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். என்னுடைய வணக்கத்தை விட்டும் பெருமையடிப்போரில், பெருமையடித்து நரக நெருப்பில் நுழைவோராக நீங்கள் மாறிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னை நீங்கள் அழையுங்கள், உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். அப்ப பிரார்த்தனை யாரிடத்திலே நாம் செய்ய வேண்டும்? பிரார்த்தனை நம்மை படைத்த அல்லாஹ்விடத்தில் செய்ய வேண்டும். நம்முடைய பாவங்களை எல்லாம் யார் மன்னிப்பார்? யாரிடத்தில் நரகமும் சொர்க்கமும் இருக்கின்றதோ, யார் மறுமை நாளில் நமக்கு தீர்ப்பு சொல்லுகிற அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறானோ, அந்த அல்லாஹ் தான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான்.
அப்ப அல்லாஹுவை விட்டு விட்டு வேறு யாரிடத்திலும் போய் நாம் பாவ மன்னிப்பு தேடுவது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம். அதை அல்லாஹ் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டான். அல்லாஹ் பிரார்த்தனை செய்வதற்கு இங்க யாரை அழைக்கிறான்? வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன். அல்லாஹ் உங்களை அழைக்கிறான், என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் தருகிறேன். என்னை விட்டும் பெருமை அடிப்போர் நரகத்திலேதான் நுழைவார்கள் என்றும் அல்லாஹு தஆலா திருக்குரானில் அழைத்தால் அல்லாஹ் பதில் தருவதாக சொல்கிறான். 40வது அத்தியாயம் 3வது வசனத்தை பாருங்க. ஆஃபிரில் தன்பி வ காபிலித் தௌபி சதீதுல் இகாப் தில் தௌலி லா இலாஹ இல்லா ஹுவ இலைஹில் மஸீர். அவன் பாவத்தை மன்னிப்பவன், மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களுடைய மன்னிப்பை ஏற்பவன், கடுமையாக தண்டிப்பவன், அருளுடையவன், அவனை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்குரியவர்கள் கிடையாது, அவனிடம்தான் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள் என்றும் அல்லாஹு தஆலா அவனைத்தான் வணங்க வேண்டும், அவனிடத்தில் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அவன்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன் என்று இந்த வசனத்திலும் சொல்கிறான். 13வது அத்தியாயம் 14வது வசனத்திலும் அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான். அந்த செய்தியில் வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் லலமு அன்ஃபுஸஹும். மேலும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 3வது அத்தியாயத்தின் 135வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இறை விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் லலமு அன்ஃபுஸஹும். அவர்கள் வெட்கக்கேடான காரியங்களை செய்தாலோ தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டாலோ ذكرுல்லாஹ ஃபஸ்தக்ஃபிரு ذكرுல்லாஹ ஃபஸ்தக்ஃபரு. அவர்கள் உடனே பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு தேடுவார்கள். லிதுனூபிஹிம் வமன் யஃபிரு துனூப இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு யார் பாவங்களை மன்னிக்க முடியும்? வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். செய்த பாவத்தை அவர்கள் எப்பொழுதும் தொடர்ந்து செய்ய மாட்டார்கள் என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப 3வது அத்தியாயத்தின் 135வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்தாலோ ஒரு பாவமான காரியத்தை செய்தாலோ அந்த இறை விசுவாசிகள் உடனே அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை நினைத்து பார்த்து ஓடி வந்து பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹ்வை தவிர வேறு யார் பாவங்களை மன்னிக்க முடியும்? இறை விசுவாசிகள் தொடர்ந்து அந்த பாவத்தை செய்து கொண்டே இருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அப்ப அல்லாஹ்விடத்தில் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றும் அவன்தான் நம்முடைய பாவங்களுக்கு பதில் தருகிறான், நம்முடைய பாவ மன்னிப்புக்கு மன்னிப்பளிக்கிறான் என்றும் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்யும் போது பிரார்த்தனைக்கு பதில் தருகிறான் என்றும் அவனை தவிர வேறு யார் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்றெல்லாம் அல்லாஹ் திருக்குர்ஆனில் பாவ மன்னிப்பு என்கிற அந்த வணக்கத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் நாம் செய்யக்கூடாது என்ற இதுவரை உள்ள வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான். அப்படி நீங்கள் பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே கேட்டால், இப்போ ஒரு அடியான் அல்லது ஒரு குடும்பம் அல்லது ஒரு சமுதாயம் அல்லாஹ்வையே அவர்கள் சார்ந்திருக்கிறார்கள். ஏதாவது பாவமான காரியங்களை செய்தால் அந்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்வை அழைத்து அந்த மக்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்படி பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹு தஆலா உலகத்தில் கொஞ்சம் வசதிகளை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். உலகத்தில் கொஞ்சம் நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். அது என்னென்ன நன்மைகள்னு பாருங்க. 11வது அத்தியாயம் 3வது வசனம். வஅனிஸ்தஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி. நீங்கள் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு தேடி அவனிடம் நீங்கள் திரும்புங்கள். அப்படி நீங்கள் செய்தால் யுமத்திக்கும் மத்தான் ஹசனன் இலா அஜலி முசம்மா. இந்த பூமியில் உங்களுக்கு குறிப்பிட்ட காலம் வரை நல்ல வாழ்க்கை வசதிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்து அவனிடத்தில் நீங்கள் மீண்டு வந்தால் இந்த உலகத்தில் குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு வாழ்வதற்கு அவகாசத்தை தந்து அல்லாஹ் சொல்கிறான், யுமத்திக்கும் மத்தான் ஹசனன், அழகான வசதி வாய்ப்பை இந்த உலகத்தில் உங்களுக்கு நான் தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிற ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் கைவிட மாட்டான். பாவங்களை மன்னிப்பது, மறுமையில் சொர்க்கம் தருவதெல்லாம் மறுமையோடு தொடர்புடையது. ஆனால் துனியாவில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற மக்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். அல்லாஹ்வினுடைய சோதனை இந்த பூமியில் மனிதர்களுக்கு 2 வகையில வரும் பாருங்க. ஒன்று, அல்லாஹ்வை மறந்து நடக்கும் போது, பெரும்பாவங்களை செய்து பாவங்களை துணிச்சலாக செய்து அல்லாஹ்வை மறந்து வணக்க வழிபாடுகள் செய்ய வாழும் போது அல்லாஹ் கொஞ்சம் பேரை சோதிப்பான். எதற்கு?
அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி. இன்னும் கொஞ்சம் பேர்த்த சோதிப்பான், இறை விசுவாசிகளை. அது எதற்காக வேண்டி? அவங்களுடைய பாவங்களை மன்னித்து மறுமையில் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பதற்கு, அவர்கள் சொர்க்கத்திற்கு தகுதியுடையவர்கள் தானா என்று பார்ப்பதற்கு அல்லாஹ் சோதிப்பான். அந்த சோதனை தான் சஹாபாவுக்கு கொடுத்த சோதனை. இப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? நீங்கள் அல்லாஹுவை அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்தால், அவனிடத்திலே நீங்கள் மீண்டு வந்தால், அவன் உங்களுக்கு இந்த பூமியில் குறிப்பிட்ட காலம் நல்ல வாழ்க்கை வசதியை தருவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே முதலில் சொல்கிறான். 11வது அத்தியாயம் 52வது வசனத்தை பாருங்க. அந்த வாழ்க்கை வசதியை அல்லாஹ் நமக்கு தந்தாலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தையும் சேர்த்து தருவானாம். யாரையும் பார்த்து பயப்படாத அளவுக்கு, எந்த ஒரு பயம் இல்லாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு சக்தியை அல்லாஹ் நமக்கு தருவதாக கூட திருக்குர்ஆனிலே சொல்கிறான். வயா கௌம் இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் தும்ம தூபு இலைஹி யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா வ யஸிதுக்கும் குவ்வத்தன் இலா குவ்வத்திக்கும் வலா ததவல்லவ் முஜ்ரிமீன். அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்து அவனிடத்திலே நீங்கள் திரும்பினால் அவன் வானத்திலிருந்து உங்களுக்கு மழை பொழிவு வைப்பானாம், வலிமைக்கு மேல் வலிமையை உங்களுக்கு தருவானாம், சக்திக்கு மேல் சக்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்றும் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். அப்ப குறிப்பிட்ட காலம் வரை நமக்கு ஒரு அவகாசத்தை வழங்கிய அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்போடு இந்த உலகத்தில் நம்மை வாழ வைக்கும் போது அந்த வசதி எப்படிப்பட்ட வசதியாக இருக்குமா? உங்களுக்கு நான் சக்திக்கு மேல் சக்தியை தருவேன், பலத்திற்கு மேல் பலத்தை தருவேன் என்றும் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். மேலும் பாருங்கள், 71வது அத்தியாயம் 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம். இந்த வசனத்தை தொடர்ந்து நீங்க படிச்சு பாருங்க. அல்லாஹுவை அழைத்து நாம் பிரார்த்தனை செய்யும் போது, பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாம் இறையெஞ்சும் போது, அல்லாஹுவையே முழுக்க முழுக்க நாம் சார்ந்திருக்கும் போது அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நமக்கு தரக்கூடிய வசதியை அல்லாஹ் பட்டியல் போடுகிறான். பாருங்கள். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, வறட்சியை போக்கி நான் உங்களுக்கு மழை பொழிய வைப்பேன். வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன, உங்களுக்கு பொருள் செல்வத்தையும் தருவேன், மக்கள் செல்வத்தையும் நான் தருவேன். வ யஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜ்அல் லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு நான் தோட்டங்களை உண்டாக்குவேன், ஆறுகளை பெருக்கெடுத்து நான் ஓடச் செய்வேன் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹுவை அழைத்து நான் பிரார்த்தனை செய்யும் போது உலகத்தில் நமக்கு வசதி வாய்ப்பை தருகிறான். அல்லாஹுவை அழைத்து நாம் பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹு தஆலா உலகத்தில் நமக்கு பலத்திற்கு மேல் பலத்தை தருகிறான். அல்லாஹுவை அழைத்து நாம் பிரார்த்தனை செய்யும் போது வறட்சியை அல்லாஹு தஆலா போக்கி அல்லாஹு தஆலா நமக்கு வானத்திலே இருந்து மழை பொழிய செய்கிறான், தோட்டங்களை ஓடச் செய்கிறான், கனிவர்க்கங்களையும் தானியங்களையும் அல்லாஹ் நமக்கு தருகிறான், பொருள் செல்வத்தை தருகிறான், குழந்தை செல்வத்தையும் அல்லாஹு தஆலா தருகிறான். வேற என்ன வேண்டும்? அப்ப அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தனை செய்யாவிட்டால் அல்லாஹ் மழையை நிறுத்தி விடுவான், வறட்சியை ஏற்படுத்துவான். அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தனை செய்யாமல் வேறு யாரிடமாவது சென்று பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் குழந்தை செல்வத்தையும் பொருள் செல்வத்தையும் அல்லாஹ் நிறுத்துவான். அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடத்திலாவது சென்று பிரார்த்தனை செய்தால் இந்த பூமியில் நமக்கு அல்லாஹ் நிம்மதியை தரமாட்டான். அல்லாஹ் அல்லாமல் வேறு யாரிடத்திலாவது பிரார்த்தனை செய்தால் இந்த பூமியில் நமக்கு மிகப்பெரிய ஏழ்மை நம் மீது சாட்டப்படும். அப்ப அல்லாஹுவை நாம் அழைத்து பிரார்த்தனை செய்யும் போதுதான் நமக்கு இந்த துனியாவில் பல்வேறு வகையான சிறப்பு அம்சங்கள் நமக்கு கிடைப்பதாக அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். இதெல்லாம் உலக ரீதியாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. மறைமுகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை எல்லாம் என்ன? முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5212வது நபிமொழியில் ஒரு செய்தியை பாருங்கள். ஆனா இந்த லன்னி அப்தி பி வானா மஹு இதா தானி, என்னுடைய அடியான் என்னை குறித்து நினைக்கும் பொழுது அவனை குறித்து நானும் நினைப்பேன். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், வானா மஹு இதா தானி, அவன் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யும் போது நான் அவனோடு நெருக்கமாக இருப்பேன் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ் நம்மோடு நெருக்கமாக இருப்பானாம், நம்மை விசேஷமாக அல்லாஹ் பார்ப்பானாம், அவனுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் நம்மை நினைவு கூறுவானாம். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! அல்லாஹ் நம்மோடு நெருக்கமாக, நாம் அல்லாஹ்வோடு நெருக்கமாக. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவது என்பது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அல்லாஹ் எல்லோரோடும் நெருங்க மாட்டான். அப்ப அல்லாஹ் யாரோடு நெருங்குகிறானாம்? தன்னுடைய அடியான்
தனக்கு ஒரு ரப்புண்டு என்று சொல்லி பாவம் செய்த பிறகு அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யாமல் நரக தண்டனை அவனுக்கு கிடைக்கும் என்பதை பயந்து மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் வெற்றி பெற வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கிற ஆசை வைத்து அவன் பிரார்த்தனை செய்தானா இல்லையா? அப்ப அல்லாஹ் சொல்கிறான், வானா மஅஹு இதா தஆனி, அவன் என்னை அழைத்து பிரார்த்தனை செய்யும் போது நான் அவனோடு இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது முதல் நன்மைங்க. இரண்டாவது நன்மை, புகாரியில் 4309வது ஹதீஸ்ல பாருங்க, அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுகிறானாம். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே தௌபா பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹு தஆலா மிக அதிகமாக சந்தோஷப்படுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். என்ன உதாரணம்? பாலைவனத்தில் ஒரு மனிதன் பயணம் செய்கிறான். மனித நடமாட்டமே இல்லாத இடம் பாலைவனம். அந்த பாலைவனத்தில் ஒரு மனிதன் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து பயணம் செய்கிறானாம். அந்த ஒட்டகத்தில் அவனுக்கு குடிநீரும் பானங்களும் அவனுடைய உணவும் எல்லாம் ஒட்டகத்தில் வச்சிருக்கிறான். பயணம் செய்து கொண்டிருந்த அந்த அடியான் சிறிது இளைப்பாறுவதற்காக வேண்டி ஒட்டகத்தை படுக்க வச்சுட்டு அவனும் கொஞ்சம் நேரம் படுக்கிறான். கண்ணை திறந்து பார்க்கிறான், ஒட்டகத்தை காணல. அப்ப இந்த மனிதன் அங்கும் இங்குமாக ஓடி, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல், உண்பதற்கு உணவில்லாமல், செல்வதற்கு வாகனம் இல்லாமல், அவன் நம்ம சாவதை தவிர அவர் வழி இல்லைன்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து உறங்குகிறான். கொஞ்ச நேரம் பொறுத்து அவன் கண் விழித்து பார்க்கும் போது தொலைந்த ஒட்டகம் பக்கத்தில் நிற்குது. அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான்? போன உயிர் திரும்ப வந்ததை போல அவன் சந்தோஷப்படுவான். அந்த சந்தோஷத்தால் அல்லாஹ்வை பார்த்து அவன் சொல்லுவானாம், யா அல்லாஹ், நான் தான் ரப், நீ என்னுடைய அடிமைன்னு தலைகீழாக பேசுவானாம் சந்தோஷத்தால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் சந்தோஷத்தால் எந்த அளவுக்கு அவன் பேசுகிறானோ அவனை விட பல மடங்கு அல்லாஹ் சந்தோஷப்படுவான். எப்பொழுது? நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் போது. அப்ப நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹு தஆலா அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்படுகிறான். நாம் பிரார்த்தனை செய்யும் போது நம்மோடு அல்லாஹு தஆலா நெருக்கமாகவும் இருக்கிறான். இது ரெண்டு வகையான நன்மை. அடுத்தது பாருங்க, அல்லாஹு தஆலா 2வது அத்தியாயத்தின் 222வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அல்லாஹ் சொல்கிறான், பாவங்களை விட்டும் யாரெல்லாம் மீண்டு வருகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னும் தூய்மையாக இருப்போரையும் அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், பாவ மன்னிப்பு தேடுகிற மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அப்ப அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், அல்லாஹு தஆலா அவர்களை நேசிக்கிறான். யார? பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மக்களை. இப்ப நான் உங்களை நேசிப்பதும் நீங்கள் என்னை நேசிப்பதும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிப்பதெல்லாம் துனியாவில் உள்ள சாதாரணமான நேசம். அல்லாஹ்வினுடைய நேசம் வந்தால் எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 3209வது நபிமொழி, அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால், அல்லாஹ் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ அல்லாஹு தஆலா நேசித்தால் அல்லாஹ் முதல்ல என்ன செய்வான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா பிரார்த்தனை செய்கிற மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்படி அல்லாஹு தஆலா நேசிக்க ஆரம்பித்தால், இதா அஹப்பல்லாஹுல் அப்த நாதா ஜிப்ரீல், அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் உடனே அல்லாஹு தஆலா ஜிப்ரீலை அழைப்பானாம், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹ்பிஹி, நான் இந்த அடியானை நேசித்து விட்டேன், நீங்களும் நேசியுங்கள் அல்லாஹ் சொல்லுவான். ஃபயுஹிப்புஹு ஜிப்ரீல், உடனே ஜிப்ரீலும் அந்த அடியானை நேசிக்க ஆரம்பிப்பார். அப்ப அல்லாஹு தஆலா ஒரு அடியானை நேசித்தால் அந்த நேசம் எப்படி தொடருதுன்னு பாருங்க. அல்லாஹ் நேசத்தோடு மட்டும் நிறுத்தி விட மாட்டான். துஆ செய்யும் போது அல்லாஹ் நம்மோடு இருப்பான். துஆ செய்யும் போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவான். துஆ செய்யும் போது அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். நேசத்தை அல்லாஹ் தன்னோடு மட்டும் வைக்கவில்லையாம். இதா அஹப்பல்லாஹுல் அப்த நாதா ஜிப்ரீல், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹ்பிபிஹி ஃபயுஹிப்புஹு ஜிப்ரீல், உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த அடியானை நேசிக்க ஆரம்பிப்பார். அவர் நேசித்த உடனே அவர் என்ன செய்வார் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபயுனாதி ஜிப்ரீல் ஃபி அஹ்லி ஸமா, வானத்தில் இருக்கிற வானவர்களை எல்லாம் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட்டுவாராம். கூட்டிவிட்டு சொல்லுவார், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹிப்புஹு, இந்த அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டான், ஃபயுஹிப்புஹு அஹ்லு ஸமா, நானும் நேசித்திருக்கிறேன் என்று வானவர்களை பார்த்து சொன்னவுடனே வானத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த அடியானை நேசிக்க ஆரம்பிப்பார்கள். மேலும் அந்த அடியான் இந்த பூமியில் வாழும் போது சும்ம யூலஉ லஹு
கபூலு ஃபில் அர்ல், இந்த பூமியில் அந்த அடியானுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. அல்லாஹ் நேசிக்கிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நேசிக்கிறார்கள், வானலோகத்தில் இருக்கிற வானவர்கள் எல்லாம் நம்மை நேசிக்கிறார்கள். இந்த பூமியில் நமக்கு வாழ்வதற்கு மிகச்சிறந்த ஒரு அங்கீகாரமும் வழங்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் அல்லாஹு தஆலா 9வது அத்தியாயத்தின் 112வது வசனம், அல்லாஹ் அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாருக்கு நற்செய்தியா? யார் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ, யார் அல்லாஹுவை வணங்குகிறார்களோ, யார் அவனால் கடமையாக்கப்பட்ட இபாதத்துகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள், சுப செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த சுப செய்தி சொல்லுகிற வரிசையில் முதலில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், அத்தாயிபூனல் ஆபிதூன், பாவ மன்னிப்பு கோரி மீள்பவர்கள், ஹாமிதூன ஸாயிஹூன ராக்கிஊன ஸாஜிதூன், அதிகம் அல்லாஹுவை நோன்பு நோக்கிற மக்கள், அல்லாஹுவை சுஜூது செய்கிற மக்கள், நன்மையை ஏவுகிற மக்கள், தீமையை தடுக்கிற மக்கள், வரம்புகளை பேணி பாதுகிற மக்கள், அவர்களுக்கு நபியே ஃபபஸ்ஸிரில் முஃமினீன், அந்த மூமின்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் புகழ்ந்தும் பேசுகிறான். அப்ப பாவ மன்னிப்பு தேடும் போது அல்லாஹ் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறான், நம்மோடு இருக்கிறான், மகிழ்ச்சி அடைகிறான், நம்மை புகழ்ந்தும் அல்லாஹ் பேசுகிறான். நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். மேலும் மிகச்சிறந்த ஒரு நன்மையை பாருங்க, 40வது அத்தியாயத்துடைய 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம். அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? மலக்குமார்கள் பலதரப்பட்ட மலக்குமார்கள் உண்டு அல்லாஹ்வுடைய பணியை நிறைவேற்றுவதற்கு. அதில் உன்னதமானவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதற்கு அடுத்த தகுதியுடையவர்கள் யாரு? அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்திருக்கிற மலக்குமார்கள். இந்த அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்திருக்கிற மலக்குமார்கள் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க பாருங்க. இது எவ்வளவு பெரிய பாக்கியம், இது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு நேமத். அதற்குரியவர்களாக நம்ம மாறணுமா வேண்டாமா? அல்லாஹ் சொல்கிறான் 40வது அத்தியாயத்தின் 7வது வசனம், அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ வமன் ஹவுலஹு யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து கொண்டிருக்கிற வானவர்களும் அதை சுற்றியுள்ளவர்களும் அல்லாஹுவை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் வயுமினூன பிஹி, அவன் மேல் ஈமான் கொண்டவர்களாகவும், வயஸ்தஃபிரூன லில்லதீன ஆமனு, மற்ற ஈமான் கொண்டவர்களுக்காக வேண்டியும் அவர்கள் மன்னிப்பு தேடுகிறார்கள். எப்படி மன்னிப்பு தேடுகிறார்கள்? ரப்பனா வஸிஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மன், இறைவா நீ ரஹ்மத்தாலும் ஞானத்தாலும் எல்லா பொருளாலும் நீ சூழ்ந்திருக்கிறாய். அல்லாஹ் முதல்ல புகழ்கிறார்கள். புகழ்ந்து விட்டு நமக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள் பாருங்கள். ஃபஃபிர் லில்லதீன தாபு வத்தபஉ சபீலக வகிஹிம் அதாபல் ஜஹீம், அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்டு உன்னுடைய வழியை பின்பற்றுகிற மக்களுக்கு நீ மன்னிப்பை அளிப்பாயாக. வகிஹிம் அதாபல் ஜஹீம், நரக வேதனையிலிருந்து அவர்களை நீ காப்பாயாக. அரிசை சுமக்கக்கூடிய மலக்கு செய்கிற பிரார்த்தனை பாருங்க, யா அல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடி திருந்தி உன்னுடைய வழியை பின்பற்றி வாழ்ந்தார்களே அந்த மக்களை நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ். நரக நெருப்பிலிருந்து அந்த மக்களை நீ காப்பாயாக யா அல்லாஹ். ரப்பனா வ அத்ஹில்ஹும் ஜன்னாத்தி ஆதினின் அல்லதி வ அதுதஹும், எங்கள் இறைவா நீ அவர்களுக்கு வாக்களித்திருக்கும் நிலையான சொர்க்கத்தை அவர்களையும், வமன் சலக மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாத்திஹிம், அவருடைய மூதாத்தியர்களையும் அவருடைய மனைவிமார்களையும் அவருடைய சந்ததிகளையும் மேலும் நன்மை செய்த மக்களையும் அந்த சொர்க்கத்தில் நீ பிரவேசிக்க செய்ய அல்லாஹ். இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நீதான் மிகப்பெரிய ஞானம் மிகைத்தவன், நீதான் எல்லோரையும் விட ஞானம் மிக்கவன் என்றும் அவர்கள் சொல்வார்களாம். மேலும் அவர்கள் துஆ செய்கிறார்கள், வக்கிமி ஸய்யிஆத், அல்லாஹ் அவருடைய தீமையிலிருந்து அவர்களை நீ பாதுகாப்பாயாக. வமன் தக்கி ஸய்யிஆத்தி யௌமைதின் ஃபக்கத் ரஹிம்தஹு, யா அல்லாஹ் யாரை இந்த நாளில் தீமையிலிருந்து நீ பாதுகாத்தாயோ அவர்களுக்கு நீ அருள் புரிந்து விட்டாய். வதாலிக ஹுவல் ஃபௌஸுல் அலீம், இதுதான் மகத்தான வெற்றி என்றும் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அப்படியானால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து மீண்டு வருகிற மக்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அவர்களுக்கு நரகத்திலே இருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள். அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பு என்று மட்டும் அந்த வானவர்கள் துஆ செய்யல, அவர்களோடு சேர்த்து
அவருடைய முன்னோர்களையும் சொர்க்கத்திற்கு அனுப்பு, அவருடைய மக்கள், பேரப்பிள்ளைகள், சந்ததிகள் என்ற அவருடைய சந்ததிகளையும் சேர்த்து சொர்க்கத்திற்கு அனுப்பு, அவர்களுக்கு வாழ்க்கைப்பட்ட மனைவிமார்களோடு சேர்த்து அவர்களுக்கு நீ சொர்க்கத்தை கொடு. எவ்வளவு அற்புதமான துவா பாருங்க. அப்ப அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்யும் போது, அல்லாஹ்விடத்தில் நாம் தௌபா செய்யும் போது, அல்லாஹு தஆலா நமக்கு துனியாவில் தரக்கூடிய நன்மை என்ன? நல்ல வசதி வாய்ப்புகளை தருகிறான், வலிமைக்கு மேல் வலிமையை தருகிறான், வானத்திலிருந்து மழை பொழிய செய்கிறான், தோட்டங்களையும் ஆறுகளையும் நமக்கு உண்டாக்குகிறான், செல்வங்களையும் குழந்தை செல்வங்களையும் தருகிறான். இவைகளெல்லாம் துனியாவில் அல்லாஹ் தருகிற ஒரு காரியம். மறைமுகமாக அல்லாஹ் தருகிற சந்தோஷம் என்ன? அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், அல்லாஹ் நற்செய்தி சொல்லுகிறான், அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். இதெல்லாம் அல்லாஹு தஆலாவுக்கு நமக்கும் இருக்கிற ஒரு நெருக்கம். இதெல்லாம் தாண்டி மலக்குமார்கள் நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றும் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அடுத்தது பாருங்க, அல்லாஹ்ட்ட அழைத்து நாம் துஆ செய்யும் போது, பிரார்த்தனை செய்யும் போது நம்மெல்லாம் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், நரகத்திலே இருந்து நரக தண்டனையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும், பாவ மன்னிப்பை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான், மறுமையில நமக்கு சொர்க்கத்தை தருவான். இதெல்லாம் தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் 25வது அத்தியாயத்தின் 70வது வசனத்தை பாருங்க. அந்த ஒரே வசனம் தான் குர்ஆன்ல உண்டு. இந்த தௌபா சம்பந்தமான வசனங்கள்லாம் ஆக சிறந்த வசனம். இல்லாமன் தாப வ ஆமன வ அமில அமலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத் வ கானல்லாஹு கஃபூருர் ரஹீம். இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்களை செய்கிறார்களோ, யார் பாவ மன்னிப்பு தேடி சாலிகான அமல்களை செய்து அல்லாஹுவையும் ஈமான் கொண்டார்களோ, அவருடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு பாவங்களை அல்லாஹ் மன்னித்து, நாம் செய்திருப்போமே பாவங்கள், அந்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் நன்மையா மாத்திடுவானா. அப்ப பாவங்களை நன்மையாக மாற்றக்கூடிய ஒரே சக்தி எதற்கு இருக்கிறது? தொழுகைக்கு கூட கிடையாது. தொழுதால் பாவங்கள் மன்னிக்கப்படும், நோன்பு வைத்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும், ஜிஹாத்ல மௌத்தா போனா கூட பாவம் தான் மன்னிக்கப்படும். ஆனால் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்யும் போது, அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்யும் போது, அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு வழங்குவதோடு அந்த தீமையினுடைய பட்டியலில் நாம் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா நன்மையாக மாற்றி விடுகிறான் சொன்னார்கள். அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இதை தெளிவுபடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள் பாருங்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 314வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்னி லா அலமு ஆகிர அஹ்லில் ஜன்னதி துஹலல் ஜன்னா, நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேற்றப்படுவனும் சொர்க்கத்திற்கு கடைசியாக செல்லப்படுபவனும் யார் என்பதை நான் அறிவேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டு, மறுமையில் அல்லாஹு தஆலா ஒரு அடியானை கொண்டு வருவான். ரஜுலுன் யுத்த பிஹி யௌமல் கியாமா, ஒரு அடியானை அல்லாஹு தஆலா மறுமை நாளில் கொண்டு வருவான். ஃபயுகால் யஹ்ரிது அலைஹி சிஆர துனூபிஹி, வானவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், அந்த அடியான் தன்னுடைய வாழ்வில் செய்த சின்ன சின்ன பாவங்களை மட்டுமே அவனுக்கு ஞாபகப்படுத்துங்கள் அல்லாஹ் சொல்லுவான். ஒரு அடியான் அல்லாஹ் மறுமையில எழுப்புறான் விசாரணைக்காக வேண்டி. அல்லாஹ்வின் முன்னணியில் அந்த அடியான் வந்து நிற்பான். மலக்குமார்களை அல்லாஹ் அழைக்கிறான். அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், அவனுக்கு சின்ன சின்ன பாவங்கள், வாழ்க்கையில் செய்த பெரிய பெரிய பாவங்களை ஞாபகப்படுத்தாதீங்க, சின்ன சின்ன பாவங்களை மட்டுமே அவனுக்கு ஞாபகப்படுத்துங்கள் என்று சொல்லப்படும். அதே போல அவனுக்கு சிறிய சிறிய பாவங்கள் நினைவூட்டப்படுகிறது. வர்ஃபஉ அன்ஹு கிபாரஹா, பெரும் பாவங்களை விட்டும் அவனை மறைத்து வையுங்கள். சிறு சிறு பாவங்களை ஞாபகப்படுத்துங்க, பெரும் பாவங்களை அவன்கிட்ட சொல்லாதீங்க, அதை மட்டும் மறைத்து வையுங்கள் என்று சொல்லப்படும். வானவர்கள் ஞாபகப்படுத்துறாங்க பாருங்க, அடியானே ஃபத்துஅரது அலைஹி சிஆரு துனூபிஹி ஃபயுகால அமில்த யௌம கதா வகதா கதா வகதா, நீ இந்தந்த இன்னென்ன நாளில் இந்தந்த நேரத்தில் இந்தந்த இடத்தில் வைத்து இன்னென்ன பாவங்களை எல்லாம் செய்தாயா. சிறு சிறு பாவங்கள், நம்ம யாரையாவது கிண்டல் அடித்து பேசியிருப்போம், நம்ம யாரையாவது சிறு சிறு தொல்லைகள் கொடுத்திருப்போம், அந்த ரொம்ப மைல்டான ரொம்ப சின்ன விஷயங்கள் அவனுக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இன்னாருக்கு இன்னென்ன பாவங்களை எல்லாம் நீ செய்தாயா என்று அவனுக்கு ஞாபகப்படுத்தப்படும். நாம், அவன் சொல்லுவான், நாம் இதெல்லாம் செய்தது உண்மைதான் சொல்லுவான். சொல்லிட்டு
அவன் சொல்லுவானாம், லா யஸ்ததி அன் யுன்கிர வஹுவ முஸ்பிகுன் மின் கிபாரி துனூபிஹி அன் துஅரது அலைஹி. அவனால் எதையும் மறுக்க முடியாத அந்த நாளில் தாம் புரிந்து கொண்டிருக்கும் பெரும் பாவங்களை குறித்து அந்த நாளில் அவன் பயந்து நிற்பான். சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் விசாரணைக்கு கொண்டு வந்துட்டானே, சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்துகிறானே, அப்ப பெரும்பாவங்கள் வந்தால் என்ன நிலை ஏற்படும்? நாம் செய்திருக்கின்ற பெரும்பாவங்களை எல்லாம் இந்த நாளில் அல்லாஹ் விசாரணைக்கு கொண்டு வந்தால் நம்முடைய நிலைமை என்னவாகும் என்று சொல்லி அந்த அடியான் பயந்து நிற்பான். உடனே அல்லாஹு தஆலா ஃபயுகால லஹு ஃபஇன்ன லக மகான குல்லி ஸய்யிஅத்தின் ஹஸனா, உடனே அல்லாஹ் சொல்லுவானா, உன்னுடைய நீ செய்த பாவங்களை எல்லாம் இந்த நாளில் அந்த பாவத்திற்கு ஈடாக அவைகளை எல்லாம் நான் நன்மையாக மாற்றிவிட்டேன் என்று சொல்லுவானாம். உடனே அந்த அடியான் ஃபயக்கூல ரப்பி கது அமில்து அஸ்யாஅ லா அராஹ ஹாஉனா, நான் செய்த பெரும்பாவங்களை எல்லாம் இந்த நாளில் விசாரணைக்கே கொண்டு வரவில்லையே என்று அந்த அடியான் ஆச்சரியப்பட்டு கேட்பானாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் நன்மைகள் செய்யும் போது ஒரு சில பாவங்கள் மன்னிக்கப்படும், ஆனால் பாவங்கள் நன்மையாக மாறாது. பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டு மௌத்தா போகும்போது பாவம் செய்யாத நிலையில் மௌத்தா போகலாமே தவிர நாம் செய்த பாவங்கள் நன்மையாக மாறுகிற ஒரே அமல் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யும் போது. அல்லாஹ் சிறுக்க தவிர எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறானே, இனி துனியாவில் வாழும் போது சக்கராத்துடைய நேரத்திற்கு முன்னால் நாம் தௌபா செய்யும் போது சிறுக்கையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். உலகத்தில் நம்மை விட மிகப்பெரிய பாவங்கள் செய்தவர்கள் சஹாபாக்கள். அவர்கள் செய்கிற பாவத்தை அல்லாஹுவே திருக்குர்ஆனில் சொல்கிறான், நரக நெருப்பின் கரை ஓரத்திலே அவர்கள் இருந்தார்கள், நான் தான் அவர்களை காப்பாற்றி சொர்க்கத்தை கொடுத்தேன் அல்லாஹ் சொல்கிறான். மிகப்பெரிய அநியாயம் இணை வைத்தல் பெரும்பாவம் சர்வ சாதாரணமாக செய்தார்கள். அல்லாஹ்ட்ட தௌபா செய்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றார்கள், பாவ மன்னிப்பு தேடினார்கள், சொர்க்கவாசியாக மாறினார்கள். அப்ப இந்த துனியாவில் வாழும் போது அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா எந்த சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஏராளமான நன்மைகள் இந்த நன்மைகள் எல்லாம். மேலும் பாருங்க, அல்லாஹ்ட்ட ஒரு அடியான் பாவ மன்னிப்பு தேடும் போது அல்லாஹ் சொல்லுகிற வாசகத்தை பாருங்க. 46வது அத்தியாயத்தின் 15வது வசனம். ஒரு அடியான் அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறான், கால ரப்பி அவுஸினி அன் அஸ்குர நிஅமத்துக்கல்லதி அன்அம்த அலைய, இறைவா எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் வஅலா வாலிதைய வஅன் அமல சாலிஹன், எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் நீ செய்த அருள்கொடைக்கு நன்றி செலுத்துவதற்கும் நீ பொருந்திக் கொள்ளும் நல்லறங்களை செய்வதற்கும் எனக்கு நீ வாய்ப்பை தாயா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட எப்படி துஆ செய்யணுமா? யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோருக்கும் எனக்கு நீ செய்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதற்கும் நல்லறங்களை செய்வதற்கும் எனக்கு நீ வாய்ப்பை தாயா அல்லாஹ். தர்லாஹு வ அஸ்லிஹ் லி ஃபீ துர்ரிய்யத்தி, எனக்காக என்னுடைய சந்ததிகளை நீ சீராக்குவாயாக. இன்னி துபுத்தி இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன், நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன், முஸ்லிம்களில் ஒருவன் என்று நான் கூறுகிறேன். உலாயிகல்லதீன நதகப்பலு அன்ஹும் அஹ்ஸன மா அமிலு, அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் செய்த நல்லறத்தை அவர்களிடமிருந்து நான் ஏற்றுக்கொண்டேன். யாருடைய நல்லறங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான்? தௌபா செய்கிற மக்களுடைய நல்லறங்களை. யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் பணிவிடை செய்யவும், நீ செய்த நியாமத்துகளுக்கு நன்றி கடன் செலுத்தவும், நல்ல அமல்களை செய்யவும் எனக்கு நீ உதவி செய், என்னுடைய சந்ததிகளை நீ சீராக்குவாயாக என்று ஒரு அடியான் துஆ செய்யும் போது அல்லாஹ் பதில் சொல்கிறான், உலாயிகல்லதீன நதகப்பலு அன்ஹும் அஹ்ஸன மா அமிலு, அவர்கள் செய்த நல்லறத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். வனதஜாவஸு அன் ஸய்யிஆத்திஹிம் ஃபீ அஸ்ஹாபில் ஜன்னah, அவருடைய தீமைகளை அல்லாஹ் மன்னித்தான், அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களை வாக்களித்தான். வஅத ஸத்கி அல்லதி கானு யுஅதுன், இது அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட உண்மையான உறுதியான இடமாகும் என்றும் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அப்படியானால் அன்பான தாய்மார்களே, பெரியோர்களே, நமக்கு அல்லாஹு தஆலா துனியாவில் நன்மையை தருவதோடு மட்டுமல்ல, சொர்க்கம் செல்லுகிற வரை அல்லாஹு தஆலா நமக்கு மிகச்சிறந்த அந்தஸ்துகளை வாரி வாரி தருகிறான். எப்பொழுது? நாம் பாவ மன்னிப்பு தேடும் போது. மேலும் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅம்மா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன் ஃபஅஸா அய்யகூன மினல் முஃப்லிஹீன், யார் திருந்தி நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றோர் ஆவார்கள்.
அவர்கள் இம்மையிலும் வெற்றி வருவார்கள், மறுமையிலும் வெற்றி வருவார்கள். யார் தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களே அல்லாஹ் சொல்கிறான். மேலும் மறுமையில பாருங்க, சொர்க்கத்திற்கு அல்லாஹு தாலா பலதரப்பட்ட மக்களை செல்லுவான். சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மக்களும் உண்டு, சொர்க்கம் அவர்களுக்கு பக்கத்தில் கொண்டு வரப்படுகிற மக்களும் உண்டு. 66வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. ஈமான் கொண்டவர்களே, களப்பற்ற மனதோடு தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அஸா ரப்புக்கும் ஐ யுகஃபிர அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ யுத்ஹிலக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி. அப்படி நீங்கள் களப்பற்ற மனதோடு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டும் போக்கி உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் உங்களை பிரவேசிக்க செய்வான் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். உலாயிக ஜஸாஉஹும் மஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம் வ ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்தி அல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா வ நிஅம அஜ்ருல் ஆமிலீன். இறைவனிடமிருந்து மன்னிப்பும் சொர்க்க சோலையுமே அவர்களுக்கு கூடி அவற்றின் கீழ் பகுதிகள் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதில் நிரந்தரமாக அவர்கள் தங்கியிருப்பார்கள். நன்மை செய்வோருக்கு இவ்வாறுதான் நாம் கூலி கொடுப்போம் என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். மேலும் அல்லாஹ் 39வது அத்தியாயத்தின் 73வது வசனம், நன்மை செய்கிற மக்களை, அல்லாஹ் விரும்புகிற மக்களை, அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்கிற முடிவு செய்த மக்களை அல்லாஹ் சொல்கிறான், வசீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலா ஜன்னதி ஜுமரா. அந்த மறுமை நாளில் சொர்க்கத்தை நோக்கி ஒரு சில மக்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். தீர்ப்பு நாளுக்கு பிறகு சொர்க்கத்தை நோக்கி அழைத்து செல்லப்படுகிற மக்களில் அல்லாஹ் மற்றொரு சாரை சொல்கிறான். 50வது அத்தியாயத்தின் 31வது வசனம், வ உஸ்லிஃபத்தில் ஜன்னத்து லில் முத்தகீன கைர பஈத். பயபக்தியோடு அல்லாஹுவை அஞ்சி பாவ மன்னிப்பு தேடி இந்த உலகத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை அவர்களுக்கு அருகிலே கொண்டு வருவானாம். சொர்க்கத்திற்கு நாம் செல்லுவது என்பது ஒரு சொர்க்கம். ஆனால் அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான், தௌபா செய்து பயபக்தியோடு அல்லாஹ்வுடைய நேசத்தை பற்றி இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை அவர்களுக்கு அருகிலே கொண்டு வருவான். அவர்கள் சொர்க்கத்தை தொலைவு தூரத்திலே காண மாட்டார்கள். மேலும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடி மன் ஹசியர் ரஹ்மான் பில் கைபி வஜா பி கல்பி முனீப், பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹுவை பயந்து நடந்த மக்களுக்கு இப்படித்தான் நாம் கூலி கொடுப்போம் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இவைகள் எல்லாம் பிரார்த்தனை செய்யும் போதே, தௌபா செய்யும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஏராளமான நன்மைகள், இம்மையிலிருந்து மறுமை வரை. இந்த பிரார்த்தனை நாம் தள்ளி போடலாமா? செய்த பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாமா? ஒரு பாவம் செய்தால் நாளைக்கு துவா செய்வோம், நாளை மறுநாள் துவா செய்வோம், நோன்பு வரட்டு நோன்புல நிறைய தொழுது துவா செய்வோம், ஹஜ்ஜுக்கு போய் துவா செய்வோம், தௌபாவை தள்ளி போடலாமா? அப்படி தௌபாவை தள்ளி போடுவது மூமின்களுடைய பண்பே கிடையாது. பாவம் செய்தால் உடனே அந்த பாவத்திற்கு வருந்தி அல்லாஹ்ட்ட ஓடி வந்துடணும், பாவ மன்னிப்பு தேடணும், அழுது புலம்பணும், இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அல்லாஹ்ட்ட வாக்கு கொடுக்கணும். அந்த பாவ மன்னிப்பை நீங்கள் தள்ளி போடும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் என்ன சொல்கிறார்கள்? பாவ மன்னிப்பு ஏற்கப்படாத ஒரு சில நேரங்கள் உண்டு. பாவ மன்னிப்பினுடைய வாசல் அல்லாஹ் அடைச்சிருவான். யார் பாவ மன்னிப்பு கேட்டாலும் அதற்கு பிறகு பாவ மன்னிப்பு எடுபடாது. அது எந்த நேரம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5236வது நபிமொழி, மன் தாப கபல அன் தத்லு அஷம்சு மின் மஅரிபிஹா தாபல்லாஹு அலைஹி. அல்லாஹு தஆலா எதுவரை பாவ மன்னிப்பு ஏற்பானாம்? சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதற்கு முன்னால், சூரியன் மாற்று திசையில் உதிப்பதற்கு முன்னால் தௌபா செய்தால் அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்வான். அது மாற்று திசையில் உதித்து கியாம நாளுடைய அடையாளம் நெருங்கிவிட்டால் மக்கள் எல்லாம் அதை பார்த்து பாவ மன்னிப்பு தேடுவார்கள், ஈமான் கொள்கிறேன் என்று சொல்லுவார்கள், முஸ்லீமாக மாறுகிறேன் என்று கதறுவார்கள். அவருடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப கியாம நாள்ல ஒரு அடையாளம் இருக்கிறது, சூரியன் மாற்று திசையில் உதிப்பது. அந்த சூரியன் மாற்று திசையில் உதிப்பதற்கு முன்னால் செய்யக்கூடிய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் 3537வது நபிமொழி, இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மாலம் யுஅர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொண்டை குழியில் உயிர் வருகிற வரை உங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த துனியாவில்
அல்லாஹு தஆலா திருந்தி வாழ்வதற்கு நமக்கு நிறைய அவகாசத்தை தந்திருக்கிறான். பகலில் பாவம் செய்யும் போது இரவில் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இரவில் பாவம் செய்யும் போது பகலில் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இன்றைக்கு பாவம் செய்யும் போது நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கிறான். இந்த வாரம் அடியான் திருந்தாவிட்டால் அடுத்த வாரம் திருந்துவான் என்று அல்லாஹ் பார்க்கிறான். இந்த மாதம் திருந்தாவிட்டால் அடுத்த மாதம் திருந்துவான் என்று அல்லாஹ் பார்க்கிறான். இந்த வருடம் திருந்தாவிட்டால் அடுத்த வருடமாவது திருந்துவானான்னு பார்க்கிறான். சரி, எந்த வருடமும் திருந்தலையா, ஆயுள் காலம் முழுக்க அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். தன்னுடைய அடியான் திருந்துவானா, பாவ மன்னிப்பு தேடுவானா என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். எதுவரை? அவனுடைய உயிர் தொண்டை குழியை அடைகிற வர. உயிர் தொண்டை குழியை அடைந்தால் அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு எடுபடுமா? அல்லாஹ் 4வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹலர அஹதஹுமுல் மௌத் கால இன்னி துபுத்துல் ஆன் வலல்லதீன யமூத்தூன வஹும் குஃபார் உலாயிக அஅதத்னா லஹும் அஸாபன் அலீம். அல்லாஹ் சொல்கிறான், யார் தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே இருந்து அவர்களுக்கு மரண நேரம் நெருங்கும் போது நிச்சயமாக இப்பொழுது நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று அவன் கூறுவான். அல்லாஹ் சொல்கிறான், இப்பொழுது நான் ஹத்தா இதா ஹலர அஹதஹுமுல் மௌத் கால இன்னி துபுத்துல் ஆன் வலல்லதீன யமூத்தூன வஹும் குஃபார். அல்லாஹ் சொல்கிறான், இப்பொழுது நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொல்லுவானே அவனையும், யார் இறை நிராகரிப்பிலேயே இருந்துவிட்டு மரணிக்கிறானோ அவனுக்கும் அல்லாஹ் பாவ மன்னிப்பு வழங்க மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான். அவ பாவ மன்னிப்புடைய கடைசி நேரம் எதுங்க? மௌத்தா போறதுக்கு முன்னாடி பாவ மன்னிப்பு தேடிடணும். பாவங்களை மன்னிப்பானா? எந்த சந்தேகம் வேண்டாம், அல்லாஹ் நிச்சயம் பாவங்களை மன்னிப்பான். பாவங்களை மன்னிக்கும் போதுதானே, பாவ மன்னிப்பு தேடும் போதுதானே எவ்வளவு நன்மைகள் இருப்பதாக நாம் பார்த்தோம். பாவ மன்னிப்பை நாம் கடைசி வரை தள்ளி போடக்கூடாது. மௌத்தா போற நேரத்தில் மலக்குமார்களை எல்லாம் பார்த்து நம்ம நரகத்துக்கு தான் போறோம்ங்கிறது தெளிவா தெரிந்து, எந்த நன்மையும் இல்லையே என்பதை புரிந்து, இனி உலகத்தில் வாழ முடியாது என்பதை உணர்ந்து, அல்லாஹ்ட்ட நம்ம செல்ல போறோம் என்பதை தெரிந்து எல்லாரும் அழுவாங்க, எல்லாரும் பாவ மன்னிப்பு தேடுவார்கள், எல்லாரும் அல்லாஹ்ட்ட அழுது புலம்புவார்கள். ஆனால் அது பயனளிக்காது. அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு உதாரண சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஃபிரௌன் என்கிற கொடுங்கோலனை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். ஃபிரௌன் எப்படிப்பட்டவன்? நான் தான் ரப் என்று சொன்னவன். முஸ்லிம்களை எல்லாம் பார்த்து பார்த்து கொன்ற மிகப்பெரிய ஒரு துரோகி தான் ஃபிரௌன் என்பவன். அவன் மரணிக்கும் போது அவன் சொல்லுகிறான், ஹத்தா இதா அதரக்கஹுல் அரக் கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயீல வ அனா மினல் முஸ்லிமீன். பனு இஸ்ராயீலர்கள் எந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த அல்லாஹ்வை நானும் ஈமான் கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், நான் முஸ்லீமாக மாறுகிறேன். ஃபிரௌனும் அழுகிறான், புலம்புகிறான். எப்பொழுது? உயிர் தொண்டை குழியை அடையும் போது. ஆனால் அல்லாஹு தஆலா அவனிடமிருந்து எந்த பாவ மன்னிப்பையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப தௌபாவை தள்ளி போடக்கூடாது. பாவம் செய்யும் போதே திடீர்னு மௌத் வந்துட்டான், பாவம் செய்து தௌபா செய்வதற்கு முன்னால் மரணம் வந்துவிட்டால், அப்ப பாவம் செய்தால் முதலில் பாவத்திலே இருந்து விலகி வாழ வேண்டும். சைத்தானுடைய தூண்டுதலினால் ஏதாவது பாவத்திலே ஈடுபட்டால் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹ் மன்னிப்பான், நிறைய வசதி வாய்ப்புகளை உலகத்திலே தருவான், மறுமையில் நமக்கு சிறந்த அந்தஸ்தை அல்லாஹு தஆலா வழங்குவான். பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக கூட மாற்றுவான். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5304வது நபிமொழியாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு செய்தியை சொல்றாரு பாருங்க. இந்த உலகத்துல அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடாத ஒரு சமுதாயம் இருந்தால், காத்தாங்குடி பகுதியில் இருக்கிற நம்ம எல்லாம் சேர்ந்து நீ பாவ மன்னிப்பு தேடுறதுல ஒரு முடிவு எடுக்கிறோம்னு வைங்களேன், அல்லாஹ் என்ன செய்வானா? பாவ மன்னிப்பு தேடாத சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சிருவானா. பாவ மன்னிப்பு தேடுகிற சமுதாயம் தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான சமுதாயமாம். காரணம், உங்களை அழித்துவிட்டு அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை படைப்பான். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹ் அவர்களை நேசிப்பான், அவர்களும் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். நாம பார்க்கிறோம். பாவ மன்னிப்பு தேடும் போது அல்லாஹ்வுடைய அதாபிலே இருந்து கூட நம்மளை காப்பாற்றலாம். இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு பாருங்க. அவர் ஒரு இறை தூதர். ஒரு சமுதாயத்திற்கு 1,00,000க்கு மேற்பட்ட மக்கள் உள்ள ஒரு சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டவர். பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். மக்கள் எதிர்த்து 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 அவரை புறக்கணிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறார், யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு உன்னுடைய வேதனை இறக்கி இந்த மக்களை நீ அழித்து விடுன்னு துஆ செய்கிறார்கள். உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்? அப்படியா, நீங்க அந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போயிருங்கிறான் அல்லாஹ். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வேற ஊருக்கு போயிடுறாரு.
அல்லாஹு தஆலா வானத்தை இருளச் செய்து அவர்களின் மீது அல்லாஹ்வுடைய கோப பார்வை இறங்குவதை அந்த மக்கள் பார்க்கிறார்கள். ஓ யூனுஸ் நபி செய்த துவா இப்பொழுது பலிக்க போகிறது என்பதை அந்த மக்கள் உணர்கிறார்கள். அந்த வேதனை வந்து இறங்குகிற நேரத்தில் அந்த ஊரே சேர்ந்து அல்லாஹ்ட்ட துவா செய்கிறார்கள். யா அல்லாஹ், யூனுஸ் நபி கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் இனி இணை வைக்க மாட்டோம், நாங்கள் இனி முஸ்லீமாக வாழ்வோம், நாங்கள் எங்கள் செய்த பாவங்களை எல்லாம் நீதான் மன்னிக்க வேண்டும் என்று அந்த வேதனையை, அந்த வானத்தில் இருந்து வருகிற அந்த வேதனையை பார்த்து அந்த மக்கள் பிரார்த்தனை செய்து விடுகிறார்கள். உடனே அல்லாஹு தஆலா அந்த மக்களுடைய துவாவை அங்கீகரித்து வேதனையை அல்லாஹ் நிப்பாட்டி விடுகிறான். கொஞ்ச காலம் பொறுத்து யூனுஸ் நபி திரும்ப அந்த ஊருக்கு வாராரு. அல்லாஹ் அந்த மக்களை எல்லாம் அழிச்சிருப்பான், இனி நாம தான் போய் அந்த புது புது மக்களை எல்லாம் இனி நாம தான் போய் புது புது சகோதரர்களை சந்திச்சு வேற வேற மக்களை நீ அந்த பூமிக்கு குடியமர்த்தி நம்ம இனிமேல் தான் இஸ்லாமிய அழைப்பு பண்ணி செய்யணும்னு வர்றாரு. வந்து பார்த்தா மக்கள் முன்னத்தை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இவருக்கு கோபம் வருது. கோபம் வந்த உடனே அல்லாஹ்ட்ட கொஞ்சம் கோபிக்கிறாரு. உடனே அல்லாஹு தஆலா என்னடியா நீ கோபிக்கிறேன்னு சொல்லி மீன் வயிற்றில் அல்லாஹு தஆலா சிறை வைத்தான். அப்ப இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய கோப பார்வை இறங்கும் போது அந்த மக்கள் அந்த வேதனையை பார்த்து அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்கிறான், வேதனையை நிப்பாட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய அதாபிலிருந்து கூட நமக்கு தப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எது? அல்லாஹ்ட்ட துஆ செய்யும் போது. அல்லாஹ் நம்முடைய விதியில ஏதாவது நமக்கு ஒரு தீங்கு வரணும்னு அல்லாஹ் எழுதியிருப்பான். அல்லாஹ்வுடைய கோபம் கொஞ்சம் நம்ம மேல விழுந்திருக்கும். அல்லாஹ்வுடைய கோபம் அப்படியே கொஞ்சம் தணிந்து அல்லாஹ் கொஞ்சம் சந்தோஷப்படணும்னா உடனே நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். அப்ப நாம் முதலில் ஈமான் கொண்டு அல்லாஹுவை சார்ந்து இருந்து நல்லறங்களை செய்து செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்ட்ட நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடி பிரார்த்தனை, சொர்க்கத்தை வேண்டி விரும்பி கேட்டுள்ள பிரார்த்தனை, செய்த பாவத்திற்காக வேண்டி வருந்தி செய்யப்படக்கூடிய தௌபா, இவைகளெல்லாம் ஒரு முஸ்லீமினுடைய வாழ்வில் மிக மிக முக்கியமாக பேணப்பட வேண்டிய ஒரு காரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் என்ன சொன்னார்கள்? ஒரு நாளைக்கு 100க்கும் அதிகமாக அல்லாஹ்ட்ட நான் பிரார்த்தனை செய்கிறேன் சொன்னார்கள். ஏன் செய்கிறாரு? அவர்தான் சொர்க்கவாசியாற்ற முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொல்கிறானே. இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100க்கும் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய என்ன காரணம்? பாவ மன்னிப்பு தேட என்ன காரணம்? பாவ மன்னிப்பு தேடும் போது இவ்வளவு நன்மைகளை அல்லாஹு தஆலா நமக்கு தருகிறான். அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறான், சந்தோஷப்படுகிறான், மகிழ்ச்சி அடைகிறான், நம்மோடு இருக்கிறான் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன பல்வேறு செய்திகளை நம்முடைய வாழ்விலே நாம் பார்த்திருக்கிறோம். ஆக பாவம் செய்தால் உண்மை விசுவாசியுடைய பண்பென்ன? நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களைப் போல பாவம் செய்தார், உடனே அல்லாஹ்ட்ட வருந்தி துஆ செய்தார். வருந்தி துஆ செய்த உடனே அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்தான், பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்தான். அப்ப பாவம் செய்தால் பாவத்திற்கு முதலில் வருத்தம் வேண்டும். பாவம் செய்தால் அந்த பாவத்தை மறைக்காமல் அல்லாஹ்ட்ட ஒப்புக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு அதற்காக வேண்டி தேட வேண்டும். இனி பாவமே யா அல்லாஹ் நான் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி கொடுக்க வேண்டும். இப்படி எல்லாம் கொடுத்து பாவம் செய்து பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். அடுத்த ஒரு பாவம் இருக்கிறது. அது என்ன பாவம் தெரியுமா? மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய தீங்கு. இதெல்லாம் அல்லாஹு தஆலா தடுத்த ஹராமாக்கிய காரியங்களை செய்யக்கூடிய பாவங்கள். அல்லது தொழாமல் இருப்பது, நோன்பு வைக்காமல் இருப்பது, ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பது, அல்லாஹ் ஏவிய காரியங்களை செய்யாமல் இருப்பதும் பாவம், அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்வதும் பாவம். செய்வதும் பாவம், செய்யாமல் இருப்பதும் பாவம். அல்லாஹ் தடுத்ததை செய்வதும் பாவம், அல்லாஹ் ஏவியதை செய்யாமல் இருப்பதும் பாவம். இந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக மாற்றுவான், பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் சந்தோஷப்படுவான். இவ்வளவு தூரம் பார்த்தோம். இனி ஒரு வகையான பாவம் இருக்குது. அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அது என்ன பாவம்? மக்களுக்கு ஏதாவது நாம் தீங்கு செய்யும் போது, மனித உரிமை மீறலில் நாம் ஈடுபடும் போது, யாரையாவது அடிக்கவோ, யாருடைய மனசு நோகுமாறு நடக்கவோ, யாருடைய பொருளாதாரத்தில் மோசடி செய்யவோ, யாரையாவது ஏமாற்றவோ, யாரையாவது ஏசவோ, யாரையாவது புறம் பேசவோ, யாரையாவது அவதூறு பேசவோ, மனிதர்களுக்கு ஏதாவது தீங்கு செய்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிமுறை என்ன? என்ன வழிமுறை சொன்னாங்க? உங்களுடைய உடம்பிலே இருந்து உயிர் பிரிவதற்கு முன்னால், வார்த்தையை நல்லா கவனிங்க, உங்களுக்கு கடைசி நேரம் வரும்போது நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது மக்களை அழைத்து மக்களிடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். யாரையாவது அடித்திருந்தா கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லிடணும்.
யாரையாவது புறம் பேசியிருந்தால் அவங்கள கூப்பிட்டு தெரியாமல் உங்களை எல்லாம் பேசியிருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி பொருத்தப்பட்டுங்கன்னு உலகத்திலேயே மன்னிப்பு கேட்டுறணும். அவங்களும் நம்மளை மன்னிச்சு தான் வாக்களிக்கணும். உங்கள்ட்ட காசு பணம் வாங்கியிருக்கிறேன், திரும்ப கொடுக்க முடியல, ரொம்ப கடனாக இருந்து ரொம்ப வறுமையாக இருந்தது, நான் மௌத்தா போயிட்டா கூட எங்கள் மக்கள் உங்களுக்கு தருவாங்க, அப்படி ஒரு வேளை தராவிட்டா கூட நீங்கள் அல்லாஹ்வுக்காண்டி பொருத்தப்பட்டுக்கிடணும். உலகத்திலேயே நீங்கள் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாதிக்கப்பட்டவனை அழைத்து உலகத்திலேயே சமரசம் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவர்களை மன்னிக்க சொல்லுங்கள், உலகத்திலேயே அதற்குரிய நிவாரணம் தேடிக்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் அல்லாஹ் என்ன செய்வான்? நாம் யாரை நோவு செய்தோமோ, யாரை நாம் நோகடித்தோமோ அவர்கிட்ட அல்லாஹ் நம்மளை ஒப்படைச்சிருவான். மறுமை நாள்ல முதல்ல அல்லாஹ் விசாரிப்பான், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜெல்லாம் சரியா இருக்கான்னு விசாரிப்பான். எல்லாம் சரியா இருக்கு. உடனே அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு போறதுக்கு நன்மையினுடைய மார்க் போட்டுருவான். மறுபடியும் அல்லாஹ் சொல்லுவான், சொர்க்கத்துடைய வாசல்ல மனிதன் போய் நிற்கும் போது இன்னொரு விசாரணை உண்டுனும்பான். மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சப்தத்தை எதிர்பார்த்து மக்கள் நிற்பார்கள். உடனே அல்லாஹ் சொல்லுவான், அடியார்களுக்கு மத்தியில் இப்பொழுது பழி தீர்க்கப்படும் சொல்லுவான். யார் யார் மக்களுக்கு கொடுமைகள் செய்தார்களோ அவர்களோடு அவர்களை நான் ஒப்படைத்து விடுவேன் அல்லாஹ் சொல்லுவான். அவர்கள் மன்னித்தாதான் நீங்கள் சொர்க்கம் போக முடியும் அல்லாஹ் சொல்லிடுவான். அப்போ பாவங்களில் பலதரப்பட்ட பாவங்கள் உண்டு. நாம் நமக்கு செய்கிற பாவம், அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்கிற பாவம், அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு செய்கிற பாவம். அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு ஏதாவது தீங்கிழைக்கும் போது உலகத்திலேயே நாம் போய் பாவ மன்னிப்பு தேடி பொருத்தப்பட சொல்லுவது இறை விசுவாசிகளுடைய ஆக மிகப்பெரிய தௌபா. ஆக இந்த உலகத்தில் நாம் வாழும்போது, இந்த நாளில் நாம் தெரிந்து கொண்ட மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஒருவனிடத்தில் மட்டும்தான் நாம் கேட்க வேண்டும். நம்முடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அல்லாதவிடத்திலே போய் கேட்டு அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடக்கூடாது. நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் கேட்கும் போது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் என்னை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரே ஆற்றல் எனக்கு மட்டும்தான் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். பாவங்களை மன்னிப்பவன், பாவ மன்னிப்பை ஏற்பவன், தண்டனை அளிப்பவன், அருளுக்குரியவன் எல்லாம் அந்த அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அதிகம் அதிகம் நம்முடைய வாழ்விலே பாவ மன்னிப்பு தேடி பாவமே செய்யாத மக்களாக மரணிக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். செய்த பாவங்கள் அனைத்தையும் உலகத்திலேயே அதற்குரிய நிவாரணங்களை பெற்ற நிலையில் மறுமை நாளில் விசாரணைக்கு அந்த பாவம் எடுத்துக்கொண்டு வரப்படாத அளவுக்கு பாவ மன்னிப்பு பெற்று வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.